ஆயுதத்து நீட்சிக்கு வரவேற்கின்றோம். கடந்த வெள்ளிக்கிழமை தேர்தல் அறிவிப்பு வெளியானது. அன்று மாலை முதலே தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. அதன் அடிப்படையில அரசு எந்த ஒரு புதிய அறிவிப்பையும் வெளியிட முடியாது, புதிய திட்டங்களையும் துவக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை. இதற்கு முன்னதாக 2 நாட்களுக்கு முன்பு வரைக்கும் பல புதிய திட்டங்கள் துவக்கப்பட்டிருக்கின்றன, அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றன. இது தேர்தலை மையப்படுத்தி அதை நினைவில் வைத்துக் கொண்டு அதற்காக செய்யப்பட்ட அறிவிப்புகள் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு மு கருணாநிதி அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார். பல புதிய விஷயங்களுக்கெல்லாம் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிவிப்பு இன்னும் சில நாட்கள்ல வரப்போகிறது அப்படின்னு தெரிந்தே செயல்படுத்துவதற்கு அவகாசம் இல்லை என்று தெரிந்தே இதை செயல்படுத்துவது அப்படிங்கிறது தேர்தலை மையப்படுத்திய விஷயமாக அதற்காக விளம்பரங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று இது ஒரு தேர்தலை மனதில் வைத்து செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசின் புதிய அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கதா, விளம்பரமா? விவாதிப்போம். இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நம்முடைய CR சரஸ்வதி அவர்கள் அதிமுகவின் சார்பாகவும் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அந்த கேள்வியில மெரிட் இருப்பதா உங்களுக்கு தெரியலையா திரு செல்வி சரஸ்வதி? அறிவிப்பு இன்னும் 2 மாசத்துக்குள்ள தேர்தல் நடந்து முடிச்சாகணும். 21ஆம் தேதி சட்டமன்றத்தோட ஆயுட்காலம் வருது. அப்படி இருக்கும்பொழுது அடிக்கல் நாட்டுறீங்க, திறந்து வைக்கிறீங்க. திறந்து வைக்கிறது கூட புரிந்து கொள்ளக்கூடியது. அத நேரத்தை கேள்வி எழுப்புறாங்க. அடிக்கல் நாட்டும் பொழுது அதை செயல்படுத்துவதற்கு கால அவகாசம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான தெளிவான புரிதல். அதை மீறி அடிக்கல் நாட்டும் பொழுது இந்த ஒரு நேரம் கேள்வி கேட்கப்படாதா? அதாவது எந்த ஒரு கட்சியும் ஆட்சிக்கு 5 வருடங்கள் ஆட்சியில் அடுத்த தேர்தல் தேர்தல் தேதி அறிவிக்கும் வரை திட்டங்களை தொடங்கலாம், முடிந்த திட்டங்களை திறந்து வைக்கலாம். இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் கடந்த 2011 தேர்தல் அறிக்கையில 54 திட்டங்கள் தான் சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு இந்த 5 வருடங்களில் பல திட்டங்கள், இன்றைக்கு நூற்றுக்கணக்கான திட்டங்கள் அறிவிச்சு நிறைவேற்றப்பட்டு 1 by 1 நடந்துட்டு இருக்கு. அம்மா உணவகத்துல இருந்து இப்ப சமீபத்துல 2 வீலர்ல ஆம்புலன்ஸ் பண்ணதுல இருந்து அது சட்ட விரோதம் அல்ல. திமுக தலைவரும் கூட அப்படி சொல்லல. ஆனா அது நடைமுறையில வரக்கூடிய விஷயமா? நீங்க கடைசி நிமிஷத்துல 2-3 புதிய நீங்க தேர்தல் அறிவிப்புல செஞ்ச விஷயங்களை சொல்றீங்க. இது வீடுகளுக்கு குடிநீரோ இல்ல பஸ் பாஸோ கொடுக்குறீங்க. இதை செயல்படுத்துறதுக்கு காலவாசம் இல்ல. தேர்தல் நடத்த விதிமுறைகள் எந்நேரமும் வரலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெளிவான தெரிந்த புரிதல். அதையும் மீறி செய்யும் போது அது செயல்பாட்டுக்கு வராதுங்கிறதான யதார்த்தம். செயல்பாட்டுக்கு எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோம். நிச்சயமாக அதை நடத்தி காட்டுவோம். அந்த நம்பிக்கை மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதனால நாங்க அறிவிக்கிறோம். போன புதன்கிழமை வரைக்கும் நீங்க அடிக்கல் நாட்டினீங்க. அடிக்கல் நாட்டினதை நீங்க செயல்படுத்த முடியுமா? இப்போ ஏன் முடியாது? எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. மறுபடியும் வரப்போவது இந்த ஆட்சி. மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க தயாரா இருக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அறிவித்த திட்டங்களை மீண்டும் அம்மா செய்து முடிப்பார்கள். 1 வருஷத்துக்கு முன்னாடி, 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த மேண்டேட் உங்களுக்கு இன்னும் வலுவா இருந்த போது நீங்க செய்திருந்தால் இந்த கேள்விக்கு இடம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டங்களை நிறைவேற்றிட்டு தான் வந்திருக்கோம். எதுவுமே அறிவிப்போட நிக்கல. எல்லா திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வந்திருக்கிறது, மக்களை போய் சென்றடைந்திருக்கிறது. சமீபத்தில் நீங்க சொல்ற மாதிரி இப்ப அடிக்கல் நாட்டின 1-2 திட்டங்களை தவிர அனைத்துமே இன்னைக்கு பஸ் பாஸ் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. இல்லன்னு சொல்லவே முடியாது. இந்த வயதானவர்களுக்கு பஸ் பாஸ் எல்லாம் முன்பே உங்களுக்கு கொடுத்து தடுத்தது எது அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறதுக்கு நான் மீண்டும் வரேன். திரு அப்பா அவர்கள்ட்ட முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். தேர்தல் 2 மாதங்களில் வரப்போகிறது என்று நன்றாக தெரிந்தும் திட்டங்களுக்கு அவசரமாக அடிக்கல் நாட்டி விளம்பரம் தேடிக்கொள்ளும் ஒரே முதல்வர் இன்றைய முதல்வர் அப்படின்னு திமுக தலைவர் சொல்லியிருக்கிறார். ஒரே முதல்வர் இன்றைய முதல்வர் மட்டும்தானா திரு அப்பாவும்? அதாவது அம்மா சகோதரி ஒரு கருத்தை சொன்னாங்க. அதாவது ஒரு ஆட்சியில் இருக்கவங்க திறக்கிறதுக்கும் அடிக்கல் நாட்டுறதுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னாங்க. அதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்தை இருக்க முடியாது. ஆனா செய்யிருக்கிறதுல உள்ள குளறுபடியை தான் இதை நாங்க தலைவர் கலைஞர் அறிக்கையா சொல்லியிருக்காங்க. 20ஆம் தேதி சட்டமன்றம் முடியுது. 4 நாள் அதுக்கப்புறம் கோட்டைக்கு வந்திருக்காங்க. கோட்டைக்கு அவங்க ஆரம்பிச்சு வச்ச திட்டங்கள் அல்லது செயல்படுத்திய திட்டங்களுடைய விளக்கத்தை தான் அவங்க சொல்றாங்க. உதாரணத்துக்கு 2011 பட்ஜெட்ல சொன்னாங்க, ராமநாதபுரம் உப்பூர்ல 9600 கோடி ரூபாய் செலவுல மின் திட்டம் செயல்படுத்தப்படும். 2013க்குள்ள 14க்குள்ள இது முடிவடையப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அதுக்கு துரும்பெடுத்து கூட போடாம கடைசி நாளையில, அதாவது தேர்தல் அறிவிப்பு நாளைக்கு வருதுன்னா இன்னைக்கு 12778 கோடி ரூபாய்னு சொல்லி அதுக்கு அடிக்கல் நாட்டிருக்காங்க.
அதுக்கு எந்த டெண்டர் விடல, யார் செய்தா? தேர்தல் அறிவிப்புக்கும் அதற்கு தேர்தல் அறிவிப்பு ஆணையம் எப்ப வெளியிட போகுது அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ அரசுக்கோ தெரியாது. அதையும் இதையும் எப்படி தொடர்படுத்துறீங்க? 70 நாள் தானே ஆட்சியே இருக்குது. அதுக்கு முன்னால தேர்தல் அறிவிப்பு வரத்தானே போகுது. அதுக்கு 2 நாளைக்கு முன்னால் தானே இந்த அறிவிப்பு வருது. என்னொன்னு கேட்டுடுங்க, திமுக ஆட்சியில இல்ல இந்த ஒன்னையும் கேட்டுடுங்க. கரூர்ல ஒரு வாரங்கல் ரோட்ல ஒரு தனியார் 25 ஏக்கர் நிலத்துல மெடிக்கல் காலேஜ் வரும்னு 2012 சொல்றாங்க. அந்த கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் 1ஆம் தேதி ஆரம்பிக்காங்க. இப்போ முதல் நாள் அவசர கூட்டம் போட்டு அங்க மாநகராட்சியை கூட்டி தனியார் இடத்தை இல்லாம இன்னொரு மாநகராட்சி இடத்தை சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போக்குவரத்து எப்படி இருக்கு, வசதி எப்படி இருக்கு, அதுக்கு டெண்டர் விடணும் அப்படின்னு சொன்னாக்கி அதுக்கு பிளான் போட்டு எப்படி கட்டணும் அந்த சைட் பிளான் எதுவும் இல்லாம பண்ண இதான் குளறுபடி. அவசர கோலத்துல நெருக்கத்துல செஞ்ச ஒரு விஷயம். நெருக்கத்துல நாட்களுக்கு முன்பு இது வேற ஏதாவது முதலமைச்சர் செய்வாங்க கேட்டுக்கீங்க, செஞ்சிருக்கிறாங்க. முந்தைய தமிழக முதலமைச்சர் திரு கருணாநிதி செய்திருக்கிறார். இப்பொழுதாவது 2 நாட்களுக்கு முன்பு செய்யப்பட்டிருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக பெட்ரோல் மீதான சேவை வரி 3% குறைப்பு. எப்பயோ சொன்ன கல்லூரியை இப்ப திறக்கிறாங்க, அடிக்கல் நாட்டுறாங்க. நாகப்பட்டினத்துல வேளாண் கல்லூரிக்கு தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு, சில நாட்களுக்கு முன்பு, 1ஆம் தேதி அறிவிப்பு வருது அப்படின்னா, மார்ச் 1ஆம் தேதி அறிவிப்பு வருதுன்னா, பிப்ரவரி 27ஆம் தேதி தான் திரு கருணாநிதி அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார். முதல் 5 ஆண்டுகள் முன்பே சொன்ன விஷயம் இது. பட்ஜெட்ல 11 சொன்னத எப்ப ஆரம்பிக்காங்க அப்படின்னு சொன்னா முடிகிற நாள் ஆரம்பிக்காங்க. ஆரம்பத்துல சொல்லிட்டு அது வரைக்கும் இடையில 5 ஆண்டு காலம் எந்த பணியும் செய்யல. ஒண்ணு வருது. நீங்க இதுல உள்ள நான் தான் சொல்றேன், இதுல உள்ள குளறுபடியை நீங்க புரிய முடியுங்க. நான் என்ன சொல்றேன்னா, 29ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 29ஆம் தேதி மாநகராட்சி கூட்டத்தை கூட்டி இடத்தை அலாட் பண்ணிட்டு காலையிலே அந்த இடத்துல காலேஜ் கட்ட போறேன்னு சொன்னா, இது இப்படி நீங்க ஒரு ரொம்ப புரிதல் முன்பே அறிவித்து அதை உத்தரவாதம் கொடுத்து நீங்க கடைசி விஷயத்துல நீங்க செஞ்ச விஷயங்கள் இல்ல. நீங்க எதை எடுத்துக்கிட்டாலுமே நீங்க இந்த ஒண்ணு இல்ல. கருணாநிதியோட அறிக்கையை பார்க்கும்போது அடிக்கல் நாட்டுவதா சொல்றாங்க. கடைசி தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு எக்ஸாக்ட்லி அவசர கோலத்துல நடக்குங்கிறதுக்கு நான் உதாரணமா சொல்றேன். வேளாண் வர்த்தக மையம் பெருந்துறையில அமைய கடைசி நிமிஷத்துல கையெழுத்து போட்டாரு. சிறு குறு தொழில் நடத்துறவங்களுக்கு நம்ம இங்க வெள்ளம் பாதித்த காலகட்டத்தில் உள்ள மின் கட்டணம் ரத்துன்னு மார்ச் மாசம் சொல்றாங்க. நவம்பர் டிசம்பர்ல மழை பெய்யுது, ஜனவரியில அதுக்குள்ள மின் கட்டணம் கட்டியாச்சு, பிப்ரவரியில கட்டியாச்சு. மார்ச் மாதம் மின் கட்டணம் ரத்துன்னு சொல்றவங்க அந்த அறிவிப்புல என்ன இருக்குன்னா, ஏற்கனவே மின் கட்டணம் கட்டி இருந்தால் அவர்களுடைய பணம் திரும்ப வர வைக்கப்படும் அல்லது திரும்ப கொடுக்கப்படும் சொல்லிருக்காங்க. எதுவும் சொல்லலையே. அதானே போய் கேட்க ஈபில போய் நாங்க இப்ப சொல்லுங்க. சிறு குறு தொழில் பண்றவங்களுக்கு இந்த அறிவிப்புனால ₹1 லாபப்பட்டாங்கன்னு சொல்லி யாரையாவது ஒரு ஆளை நீங்க உங்க ஊடகத்துல போடுங்க, உங்க பத்திரிகையில போடுங்க. ஜெயலலிதா என்ன முறையை கையாண்டாங்களோ அதே போல தேர்தல் அறிவிப்புக்கு 2-3 நாட்களுக்கு முன்பாக இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸுக்கு 24,230 கோடி ரூபாய் அளவுக்கு சலுகைகள் புதிய திட்டங்களுக்கு தப்பே இல்லைங்க. எப்படி அது அமைக்கப்படும் இவங்க செய்வது போலவே சில நாட்களுக்கு முன்பாக இதே போல சீரியஸான அறிவிப்பு, சீரியஸான அடிக்கல் நாட்டல், சீரியஸான திறந்து வைப்பு தொடர்ச்சியா கடைசி நாள் நடக்குது. அவங்க செஞ்சா ஒண்ணு, இவங்க செஞ்சா ஒண்ணு. திமுக ஆட்சியில் நடந்தது. இப்ப நான் ராமநாதபுரத்தில் உப்பூர் அனல் மின் நிலையத்தை சொன்னேன். நாங்க ஆட்சியில் இருக்கும்போது மேட்டூர்ல 600 மெகாவாட், வடசென்னையில 3600, வல்லூர்ல 3500, தூத்துக்குடியில 1000, இவ்வளவும் 40 முதல் 80% பணிகள் முடிவடைந்து நாங்களே ஆரம்பிச்சு முடிச்சுட்டு இப்ப அதுதான் 4800 மெகாவாட் மின்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு தந்துட்டு இருக்கு. நான் ஒரே கேள்வி, 2011 தேர்தல் அறிக்கையில 2013க்குள்ள 5000 மெகாவாட் மின் உற்பத்தி புது திட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னீங்க. அதே போல சூரிய ஒளி மூலம்
3 ஆண்டுகள்ல 3000 மெகாவாட் கொண்டு வருவேன்னு சொன்னீங்க. நான் கேட்கிறது 500 இல்ல தம்பி, 5 ஆண்டு கால ஆட்சியில எங்கேயாவது ஒரு இடத்துல மின் திட்டம் ஆரம்பிச்சிருக்கோம், அந்த பணி நடந்திருக்கு. 500 மெகாவாட் புதிதாக உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. 500 ஒன்னே ஒண்ணு அதானிட்ட மட்டும் 687 மெகாவாட். அது வந்து 7 ரூபாய் 1 பைசா. அதுவும் டெண்டர் பாராளுமன்றத்தில் பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு அந்த ஒப்பந்தம் தப்பு, அதுக்கு தமிழ்நாடு அரசு தான் பதில் சொல்லணும். இப்ப இருக்கக்கூடிய நத்த விஸ்வநாதன் அவர்கள் அமைச்சர் தான் அதுல தவறு செய்திருக்காருன்னு பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காரு. உங்க நாடாளுமன்ற உறுப்பினர் 14 மணி நேரம் மின்வெட்டு இன்னைக்கு சேலஞ்ச் பண்ற மின்வெட்டே இல்லாத தமிழகம் இன்னைக்கு. இவங்க வீட்டுல யூபிஎஸ் யூஸ் பண்ணல, ஜெனரேட்டர் யூஸ் பண்ணல, கரண்ட் கிடையாது. 2வது 2 ஏக்கர் நிலம் தரேன்னு 2 ஏக்கர் நிலம் தரேன்னு 2006 சொன்னாரு இவங்க தலைவர் தேர்தல் அறிக்கையில. ஒரு கை நிலம் கூட அவங்க கொடுக்கல. சரி சகோதரி, நம்ம கிடையாது. அறிவிச்ச திட்டங்கள் அத்தனையும் 99% இன்றைக்கு மக்களை போய் சேர்ந்திருக்கு. மின்வெட்டே இல்லாத மாநிலம் இன்னைக்கு எங்க இருக்க கரண்ட் கேட்கிறாரு, எங்க இல்ல கரண்ட். சகோதரி, நீங்க குடிநீர் வீடுதோறும் 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தருவேன் அப்படின்னு உங்களுடைய தேர்தல் அறிக்கையில 2011 இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு வீடுகளுக்கு போகுது? அறிவிப்பு வந்தாச்சு, நடைமுறை ஆரம்பிச்சாச்சுங்க. வாட்டர் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நீங்க வாங்க, இன்னைக்கு நான் பார்த்தேன். இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அறிவிச்ச திட்டம் பணிகள் தொடங்கியாச்சு. அறிவிப்பு வந்த பிறகு தொடங்கியாச்சு. இந்த வாட்டர் பிளான் தொடங்கியாச்சு. முதலமைச்சர் கையாலே கொடுக்கலையா? 10 பேர் முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அதிகாரிகள் அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் வாங்கி தமிழ்நாட்டுல சென்னை மட்டும் தான் இருக்கா? திட்டங்கள்லாம் விரிவுபடுத்தலாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. இதுக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச திட்டங்கள் அதிகாரிகள் அதை வழிநடத்திட்டு இருக்காங்க. முன்பே செய்திருந்தால் தேர்தல் நேரத்தை திமுக போல அறிவிப்பை மட்டும் சொல்லிட்டு வாழ்நாள பேச இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற இவங்களுடைய அன்றைக்கு இருந்த ஆற்காடு வீராசாமி அவர்கள் ஒத்துக்கொண்ட விஷயம் மின்வெட்டினால் தான் எங்கள் ஆட்சி போகும். இவங்க ஆட்சியில எந்த திட்டமும் பேப்பரோட தான் நின்னுச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. சோலார் சிஸ்டம் எங்க அண்ணன் கேக்குறாரு, போய் பாருங்க. நெட்ல போய் அடிச்சு பாருங்க. தமிழக முதலமைச்சர் தொழிற்கூட்டமைப்புடைய கூட்டத்தில் 23,000 மெகாவாட் கூடுதல் மின் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னாங்க. அவர் 5,000 மெகாவாட் சொல்றார். தமிழக முதலமைச்சர் ஆன பிறகு 23,000 மெகாவாட் புதிய மின் திட்டங்கள், 15,000 மெகாவாட் அனல் மின்சாரம் மட்டுமே உற்பத்தி, புதிய அனல் திட்டங்கள் கொண்டு வரப்படும். 15,000 மெகாவாட் அனல் திட்டங்கள் எல்லா மின் திட்டங்களுக்கும் துவக்கி பணி நடந்து இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் ஒரு ஊடகளாளர் நான் கேட்கிறேன். ஆஸ் அ டிவி பர்சனாலிட்டி எனக்கு தயவுசெய்து பதில் சொல்லுங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மின்வெட்டு இருக்கா? மின்வெட்டு இருக்கா? அது உற்பத்தி பண்ணப்பட்டு தானே? அந்த அளவுக்கு இல்ல, இல்லவே இல்ல. உற்பத்தி பண்ண தொட்டு தான் மின்வெட்டு இல்லாத தமிழ்நாடு. இன்னைக்கு வந்து 2011 இருந்தது போல இன்னைக்கு மின்வெட்டு ஒரு பிரதான பிரச்சனையா இல்ல. ஆனா நீண்ட கால அடிப்படையில பார்க்கும்பொழுது புதிய திட்டங்கள் வந்ததாக கேள்வி, நீங்க அறிவித்த அளவுக்கு கேள்வி. மின்சார உற்பத்தி என்பது லாரியிலயோ பஸ்லயோ கொண்டு வர்றது இல்ல. அது பல ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்தணும். மத்திய அரசுடைய உதவியை வாங்கணும், வழித்தடத்தை ஏற்படுத்தணும், அங்கங்க யூனிட் ஓபன் பண்ணணும். இப்ப எடுத்துக்கங்க, தூத்துக்குடியில எந்த காலத்துல தூத்துக்குடி அனல் மின் நிலையம் எப்ப உருவாக்கப்பட்டது? சகோதரி சொன்னாங்க என்ன லாரியில கொண்டு முடியும்? மின் தட்டுப்பாடு நீங்க கொடுத்த உத்தரவாதம் பணி நடந்துட்டு இருக்கு. பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. லாரியில வராது. தூத்துக்குடியில அனல் மின் நிலையம் எப்ப ஓபன் பண்ணாங்க? டிஎம்கே பேர்ல ஓபன் பண்ணல. மின் தட்டுப்பாடு இருக்காங்க. கடைசி நிமிஷத்துல செய்றாங்க. நான் இதுல இவங்க கேட்டதுக்கு ஒரே பதில், மின் தட்டுப்பாடு இருக்காங்க இல்லங்கிறத ஒத்துக்கிட்டேன். ஏன் இல்லங்கிறதுக்கு நான் ஒரு பதில் சொல்லணும். நாங்க ஆரம்பிச்ச 4,850 மெகாவாட் மின்சாரம் நாங்க 40 முதல் 80% பணிகள் முடிவடைந்தது. இல்ல கிராஸ் பண்ணாங்க. ஒப்பந்தம் போடப்படும், எம்ஓயு போடப்படும். 2 ஆட்சியில பங்கு இருக்கு. அப்படி சொல்லாங்க. அந்த நாங்க ஆரம்பிச்ச திட்டத்தை தவிர
ஒண்ணு டெண்டர் விட்டாங்க உடன்குடி, நீங்க சைனாக்காரன் எடுத்து இப்ப வந்து தொழிற்சாலைகள் வந்து 40% தொழிற்சாலைகள் வந்து தமிழ்நாட்டை விட்டு சிறி சிட்டிக்கு போயிட்டு குஜராத்துக்கு போயிட்டு பாதி தொழில் போயிட்டு எந்த நிறுவனமும் எக்ஸோடஸ் இருக்கு அப்படிங்கிறது ஆதாரமும் இல்ல. கூடங்குளம் அணுமின் நிலையம் வேண்டாம்னு சொல்லி கூடங்குளம் அணுமின் நிலையம் வேண்டாம்னு சொல்லி அமைச்சரவையை கூட்டி முடிவெடுத்து டெல்லிக்கு அனுப்புறாங்க. அதே கூடங்குளத்தில் உள்ள இன்னைக்கு மின்சாரம் வருது. மீதி வந்திருக்கக்கூடிய மின்சாரம் அவ்வளவும் நாங்க ஆரம்பிச்ச அதுதானே எங்க மேல உள்ள குற்றச்சாட்டு. ராஜீவ்காந்தி காலத்துல நாங்க இருக்கும் போது அந்த ஒப்பந்தம் போட்டது, அதனுடைய தொடர்ச்சி தான் அது. நாங்க வந்து திமுக பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஆரம்பிச்சோன்னு வாங்க, ஒண்ணு கூட ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. மாநிலம் இன்னைக்கு 500 கோடி ரூபாய் கேட்டியாவும் கொடுக்கல. அதனால நீங்க இந்தோனேஷியால போய் தரமற்ற நிலக்கரியை தாண்டி நகரணும்னு நினைக்கிறேன். இந்த கடைசி நேர அறிவிப்பு ஒரு அரசாங்கத்துடைய மேண்டேட் அப்படிங்கிறது இறுதி வரைக்கும் தேர்தல் அறிவிப்பு வரைக்கும் அறிவிப்புகள் செய்யலாம். இதுல என்ன சட்டவிரோதம் இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் கிடையாதுன்றீங்க. எக்ஸாக்ட்லி த சேம் வே நீங்களும் கடைசி நேரத்தில் இவங்களாவது கடைசி நாட்களை செஞ்சாங்க, கடைசி சில மணி நேரங்களுக்கு முன்பு வரைக்கும் புதிய அறிவிப்புகளை சலுகைகளை கொடுத்திருக்கீங்க. இதுல என்ன சட்டவிரோதம்? தேர்தல் அறிவிப்புல அறிவிச்சது அவ்வளோத்தையும் நாங்க முடிச்சிட்டு அதுக்கு பிறகு உள்ளதை நாங்க செய்தோம். கேட்டதுக்கு பதில் சொல்றேன். 2 ஏக்கர் நிலம் கொடுத்தல அப்படின்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 80 லட்சம் விவசாய கூலிகள் இருக்காங்க. அதுல 18 லட்சம் பேருக்கு கொடுத்தோம். மீதி ஆளுக்கு நாங்க கொடுக்க முடியல. கொடுக்காதவங்களுக்கு தான் இதே முடிச்சதாம இதே அப்பாவு தான். மீதி 60 லட்சம் பேர்களுக்கு தலைவர் கலைஞர் 2010 ஒரு தபால் கொண்டு கொடுக்கிறேன். யாரெல்லாம் விவசாய கூலி இருக்காங்களோ அவங்களுக்கு 4 ஆடு, ஒரு ஆணாடு அல்லது 2 மாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். 20 லட்சம் வீடு, காங்கிரீட் வீடு கட்ட போறோம் அப்பாவு. அதனால நம்ம ஆட்சிக்கு வந்து 2வது தேர்தலுக்கு பிறகு கட்டுவோம்னு சொன்னாங்க. அந்த திட்டம் தான் அவங்க இல்லாட்டி யாரும் மறுக்கிறது கலைஞர் கொண்டு கொடுத்து கலைஞர் சொன்ன பதில் 20 லட்சம் வீடு கட்டினால இப்ப பணம் இல்ல. நீங்க அவங்க பயில எடுத்து பாருங்க, பயில எடுத்து பாருங்க. கலைஞர் தபால் தான் இருக்கும். திமுக தேர்தல் அறிக்கையிலேயே இல்ல. அது தேர்தல் அறிக்கையில சொல்லல. நான் சொன்னது எதுல சொன்னேன் அப்படின்னா 2010 தேர்தல் அறிக்கையில திமுக 2 ஏக்கர் நிலம் ஏன் கொடுக்கலன்னு கேட்டா 18 லட்சம் பேருக்கு நாங்க கொடுத்திருக்கோம். முழுநாட்டு 60 லட்சம் பேருக்கு கொடுக்கல. அதுக்கு தான் இந்த திட்டத்தை உங்க தலைவர் சொன்னாரு 2 ஏக்கர் கொடுக்கலாம், நீங்க கையளவு கூட கொடுக்க முடியல அவர் சொன்னாரு. நான் சொன்ன செய்தி நான் இப்ப சொன்ன செய்தியை நீங்க மறுக்க முடியாது. ஏன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை செய்வோம். இந்த தருணத்துல நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். கடைசி கட்டத்துல தேர்தல் அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்பு அடுத்தடுத்த அறிவிப்புகள், அடுத்தடுத்து புதிய திட்டங்களுக்கு தொடக்கம் எல்லாம் வருகிறது. இது அரசியல் நோக்கம் கொண்டது அப்படிங்கிறது எதிர்கட்சியோட குற்றச்சாட்டு, திமுகவுடைய குற்றச்சாட்டு. இது சட்டவிரோதமா என்றால் நிச்சயம் இல்லை. இதை செய்யக்கூடிய ஒரே அதிமுக செய்கிறது. அதிமுக அரசு கடைசி நிமிஷத்துல செய்தது கேள்விக்குள்ளாக இருக்கிறது. 2 அரசுகளுமே, முந்தைய அதிமுக அரசும் சரி, முந்தைய திமுக அரசும் சரி, கடைசி நிமிஷத்துல அறிவிப்புகள் வெளியிட்டு கடைசி நிமிஷத்துல திட்டங்கள் தோங்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த அரசியல் விமர்சனங்களுக்கு உள்ளாகுவது அப்படிங்கிறது 2 ஆட்சி காலத்திலுமே நம்ம பார்த்திருக்கின்றோம். இது சரியா, இது செயல்பாட்டுக்கு வரப்போகிறதா? எப்படி இருந்தாலும் எல்லாம் மக்கள் நல திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வர வேண்டும். இந்த அறிவிப்போடு நிற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து நினைவு.